ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, அசஸ்மென்ட் ஃபார் லேர்னிங் இம்பார்ட்டன்ட் 10 மார்க் தான் பார்க்க போறோம். யூனிட் 1ல இருந்து. என்ன 10 மார்க் பார்த்தீங்கன்னா, மதிப்பிடலின் நோக்கங்கள், பர்ப்பஸ் ஆஃப் அசஸ்மென்ட் சொல்லுவாங்க. என்னென்ன நோக்கங்கள்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 நோக்கங்கள் இருக்கு. முதல்ல நமக்கு மதிப்பிடல்னா என்னன்னு தெரியணும் இல்லைங்களா? மதிப்பிடல் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஒரு மாணவருக்கு ஒரு பாடத்த எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த பாடத்த அவன் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டான்றத நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் மதிப்பிடல் ஒண்ணு நம்ம பயன்படுத்துறோம். அந்த பாடத்த வந்து நம்ம கொஸ்டின் கேட்கறதாகட்டும், இல்ல டெஸ்ட் வைக்கிறதாகட்டும், இல்ல அவனுக்கு எதனா ஹோம் ஒர்க் குடுக்கறதாகட்டும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு வகையான மதிப்பிடல் தான். நம்ம எழுதுற எக்ஸாம்ஸ் எல்லாமே நம்ம எதுக்கு எழுதுறோம்? ஒரு மதிப்பீடுகளுக்காக தானே எழுதுறோம். அதுக்கான 6 நோக்கங்கள் பத்தி தான் பார்க்க போறோம். எதுக்காக நம்ம மதிப்பிடுறோம்? என்ன பர்ப்பஸ்? என்ன முக்கியத்துவம் அதுல இருக்கு மதிப்பிடுதல்ல அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒண்ணு பார்த்தீங்கன்னா, கற்பித்தலை வழி நடத்துகிறது. கற்பித்தல்னா என்ன? நாம ஒரு மாணவர்களுக்கு சொல்லிக் குடுக்கறதுக்கு பேர் தான் கற்பித்தல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நீங்க யாருக்கு கத்துக் குடுத்தாலும் சரி, அதுக்கு பேர் கற்பித்தல் அப்படின்னு தான் அர்த்தம். அத நம்ம எப்படி கத்துக் குடுக்கணும் அப்படின்றதையே வந்து இந்த மதிப்பிடல் தான் முடிவு பண்ணுது அப்படின்றாங்க. எப்படி அது முடிவு பண்ணும் அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். அடுத்தது கற்றலை வழிநடத்துகிறது. கற்றல்னா இப்ப யார் அத கத்துக்க போறாங்க? மாணவர்கள். அவங்கள அது எப்படி வழிநடத்தும் ஒரு மதிப்பிடல்ன்றது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அடுத்ததா மாணவர்களுக்கு அவர்களது கற்றல் முன்னேற்றம் குறித்து தெரிவிக்கின்றது. ஒரு மாணவன் வந்து எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கான்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா அவன மதிப்பிட்டால் மட்டும் தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். அவனாலயே அப்பதான் தெரியும் அவனுக்கு, நம்ம இந்த அளவுக்கு இந்த பாடத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றத. அதுதான் பார்த்தீங்கன்னா, 3 பாயிண்ட். அடுத்ததா இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஆசிரியர்கள் தமது கற்பித்தல் முறையின் விளைபயனை அறிய செய்கிறது. நாம வந்து எப்படி கத்துக் குடுத்தோம், அந்த நம்ம கத்துக் குடுத்ததால அவனுக்கு என்னென்ன நல்லது ஐ மீன் எந்த அளவுக்கு அவன் கத்துக்கிட்டான், அதோட விளைபயன். விளைபயன்னா என்ன? நம்ம கத்துக் குடுத்ததுலருந்து அவன் எப்படி முன்னேறி இருக்கான்? எந்த அளவுக்கு அந்த பாடத்த அவன் புரிஞ்சுக்கிட்டான்? எந்த அளவுக்கு அவன் டெஸ்ட்ல பாஸ் பண்ணியிருக்கான்? அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? நம்ம கத்துக் குடுத்தது அந்த மாணவருக்கு பிரயோஜனம் இருக்கா? இல்லையா? அப்படின்றது. அதுதான் வந்து அவங்க 4தா சொல்லியிருக்காங்க. அடுத்ததா, மாணவர்களை அவர்களது கற்றல் தேர்ச்சி நிலைக்கு ஏற்ப தரவரிசைப்படுத்துகிறது. இப்ப அவன் ஸ்டேஜ் 1ல இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இப்ப கத்துக் குடுக்கறதுக்கு மூலியமா அவன் ஸ்டேஜ் 2க்கு போறான், இல்ல ஸ்டேஜ் 3க்கு போறான். ஒரு ரேங்க் கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போ ஒரு கிளாஸ்ல 10 பேர் இருக்காங்க. இப்ப நம்ம 10 பேருக்கு ஒண்ணா தான் கிளாஸ் எடுக்க போறோம். நம்ம கிளாஸ் எடுக்கிறதுல அவன் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டான். எவன் நல்லா புரிஞ்சுக்கிட்டானோ அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வரப்போறான். எவன் கொஞ்சம் லோவா புரிஞ்சுக்கிட்டானோ அவன் லாஸ்ட் ரேங்க் வரப்போறான். அதுதான் அந்த தர வரிசைப்படுத்துறது. இவன் ஃபர்ஸ்ட்ல இருப்பான், அவன் செகண்ட்ல இருப்பான், அவன் தேர்ட்ல இருப்பான் அப்படின்றது. அதுவும் நம்ம என்ன பண்ணுவோம்? மதிப்பீடு மூலம் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அது ஒரு டெஸ்ட். அந்த டெஸ்ட் மூலியமா தான் அவன் ஃபர்ஸ்ட், இவன் செகண்ட், இவன் தேர்ட் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அதுக்கு மதிப்பீடு கண்டிப்பா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. அடுத்ததா லாஸ்ட் பார்த்தீங்கன்னா, மாணவர்களது கற்றல் தேர்ச்சி எதிர்பார்த்த அளவு இல்லாதிருக்கும் நிலையில் குறைதீர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள மதிப்பிடுதல் ஆசிரியர்களுக்கு உதவுகிறது. அது என்ன குறைதீர் நடவடிக்கை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம வந்து இப்ப கற்பிக்கிறோம். நம்ம கத்துக் குடுத்துட்டு இருக்கோம். அவங்களுக்கு வந்து அது எந்த அளவுக்கு புரிஞ்சுதுன்னு நம்ம டெஸ்ட் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்ப ரொம்ப லோவஸ்ட்டா மார்க் எடுத்திருப்பான். அவன் கிட்ட போயிட்டு, "நீ ஏன்டா லோவஸ்ட்டா மார்க் எடுத்த?" அப்படின்னு கேட்டோம்னு வச்சுக்கோயேன். அப்ப அவன் சொல்லுவான் இல்லைங்களா, "மிஸ் நீங்க எடுத்தது எனக்கு புரியல. இல்ல இந்த டாபிக் எனக்கு புரியல. இது எப்படி எனக்கு பண்ணணும்னு தெரியல." அந்த மாதிரி அவன்கிட்ட என்ன குறை இருக்கு? இல்ல நாம என்ன தப்பு பண்ணியிருக்கோம்? நாம எடுத்தது சரியில்லையா? நம்ம வேற மாரி மெத்தட வந்து நம்ம எடுத்திருக்கணுமோ? அப்படி இப்ப மேத்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம 2, 3 மெத்தட் நம்ம போடுவோம் இல்லைங்களா? அந்த மாரி ஒவ்வொரு வகையில நம்ம வந்து கற்பிக்கலாம். சில பேருக்கு வந்து செஞ்சு காட்டுறது மூலியமா தான் அவங்களுக்கு நல்லா புரியும். சில பேருக்கு வந்து இந்த மாரி லெக்சரிங் மெத்தட் அவங்களுக்கு நல்லா புரியும். அந்த மாரி ஒரு மெத்தடாலஜி இருக்கு பார்த்தீங்களா? அந்த மாதிரி நம்ம என்ன வகையில ஒருவேளை நம்ம மேல மிஸ்டேக் இருக்கா? இல்ல அவன் மேல மிஸ்டேக் இருக்கா? அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, அத அத வந்து ரெக்டிஃபை அந்த குறைய வந்து தீர்த்து அவனுக்கு அந்த பாடத்த புரிய வைக்கணும். அதுதான் வந்து குறைதீர் நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 6 பாயிண்ட் தாங்க. இதுதான் வந்து கற்பித்தலோட முக்கியமான நோக்கங்கள். இந்த இந்த நோக்கங்கள் பத்தி நம்ம வந்து இன்னும் தெளிவா பிரீஃபா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கற்பித்தலை வழிநடத்துகிறது. என்னன்றத பார்த்துடலாமா? கற்பித்தலுக்கு முன் மாணவர்கள் அறிந்திருப்பதை சோதித்தறிதல் மூலம் மாணவர்களது முன்னறிவை அடித்தளமாக பயன்படுத்தி ஆசிரியர் தாம் கற்பிக்க வேண்டியதை மாணவர்களிடம் எளிதில் சேர்ப்பித்து விடலாம். அவனுக்கு என்ன முன்னறிவு இருக்கு அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் வந்து எதனா கொஸ்டின் கேட்போம். நம்ம எடுக்க போற பாடத்து ரிலேட்டடான எதனா ஒரு கொஸ்டின் கேட்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அத பத்தி அவன் ஏதோ ஒரு 2 பாயிண்ட் அவன் சொல்றான். அப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இவனுக்கு வந்து இந்த அளவுக்கு இந்த பாடத்த பத்தி தெரிஞ்சிருக்கு. அப்ப நம்ம இதுக்கப்புறம் இவனுக்கு என்ன தெரியாம இருக்கோ, அத நம்ம சொல்லிக் குடுக்கணும் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் பார்த்தீங்களா? அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் என்ன இருக்கு?
கற்பித்தலின் போது இடையிடையே மேற்கொள்ளப்படும் மதிப்பீடல் மாணவர்களின் தேவைகளை அறிந்து அதற்கேற்ப ஆசிரியர் தமது கற்பித்தலை மாற்றி அமைத்து செம்மைப்படுத்தி கொள்ள உதவுகிறது. சோ நம்ம ஒரு கிளாஸ் எடுத்துட்டே இருக்கோம். அந்த கிளாஸ்க்கு நடுவுல வந்து நம்ம ஒரு கொஸ்டின் கேட்கிறோம். அப்போ வந்து அந்த மாணவன் வந்து அதை நம்ம கவனிச்சானா இல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ அவன் கவனிச்சிட்டான் அப்படின்னா ஓகே, அவன் ஆன்சர் பண்ணிடுவான். இல்ல அவன் கவனிச்சிருக்கும் போதே நம்ம சொல்றது அவனுக்கு புரியல அப்படின்னா அப்படி நம்ம என்ன மாதிரி அவனுக்கு மாத்தி சொல்லணும் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றாங்க. ஓகேங்களா? இதான் கற்பித்தலை வழி நடத்துகிறது. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கற்றலை வழி நடத்துகிறது. எவற்றை மாணவர்கள் எவ்வாறு கற்கிறார்கள் என்பது தமது கற்றல் அடைவு எவ்வாறு மதிப்பிடப்படும் என்பதனை மாணவர்கள் அறிந்திருப்பதை பொறுத்து அமைகிறது. மாணவர்களது கற்றல் மதிப்பிடப்படும் முறை பற்றி மாணவர்களை முன்கூட்டியே அறிய செய்தல், அவர்கள் என்னென்ன கற்க வேண்டும், எவ்வாறு கற்க வேண்டும், என்னென்ன பாட கருத்துக்களையும் செய்திறன்களையும் கற்பதற்கு எந்த அளவு நேரம் செலவிடல் அவசியமானது போன்றவற்றை புரிந்து கொண்டு தமது கற்றலை அமைத்துக் கொள்ள ஏதுவாகிறது அப்படின்றாங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு டெஸ்ட் கொடுக்க போறோம். இப்போ அடுத்த வாரம் அந்த டெஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த டெஸ்ட்டுக்கு வந்து நான் என்ன மாதிரி பேட்டர்ன்ல வந்து நான் டெஸ்ட் எடுக்க போறேன். இப்போ வந்து ஒரு 5 மார்க் எடுக்க போறேன், 2 மார்க்ஸ் கொடுக்க போறேன், இல்ல 1 மார்க் கொடுக்க போறேன் அப்படின்றத நான் வந்து முன்னாடியே சொல்லணும். இவ்வளோ மார்க்ஸ் தாமா, இவ்வளோ எந்த டெஸ்ட் நடக்க போகுது அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா, அதே மாதிரி எந்த யூனிட்ல இருந்து வரப்போகுது. இப்போ நான் ஃபர்ஸ்ட் யூனிட் நான் கவர் பண்ணியிருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்க எல்லா டாபிக்ஸுமே நான் டெஸ்ட்டுக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா, மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு யூனிட்டை மட்டும் தரவா படிச்சுப்பாங்க. நம்ம இப்போ அவங்க வந்து அடுத்த யூனிட்டை பத்தி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா டெஸ்ட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் மட்டும் தான் மிஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம அந்த யூனிட்டை மட்டும் நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க எடுத்துப்பாங்க. அதுதான் வந்து என்ன அவங்க படிக்கணும்ன்றத அவங்க தெரிஞ்சுக்கிறது, முன்கூட்டியே அவங்க தெரிஞ்சுக்கிறது. என்னென்ன மாதிரி மார்க்ஸ் நம்ம கொடுக்க போறோம்ன்றத நம்ம எப்படி அசஸ் பண்ண போறோம் அவங்களன்றத முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம்னா அந்த இது மட்டும் அவங்க படிச்சுப்பாங்க. அதே மாதிரி செய்திறன்களுக்கும் அந்த பாட கருத்துக்களுக்கும் எவ்வளவு நேரம் செலவிடணும், இவ்வளவு நேரம் செலவிட்டா போதும் நம்ம இவ்வளவு முடிச்சிடலாம் அப்படின்றதையும் அவங்க வந்து நம்ம சொல்றது மூலியமா முன்கூட்டியே பிளான் பண்ணி முடிப்பாங்க அப்படின்றாங்க. இதுதான் இதுல கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் பாத்தீங்கன்னா அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா, மாணவர்கள் தாம் அறிந்திருக்க வேண்டியவை மற்றும் பெற்றிருக்க வேண்டிய செய்திறன்கள் குறித்து பாடத்தில் இருந்து அறிவதோடு ஆசிரியர் அளந்திடும் அடைவு சோதனைகள் மற்றும் ஒப்படைப்புகளில் இருந்து புரிந்து கொண்டு அதற்கேற்ப தம்மை தயார் செய்து கொள்வார்கள். ஸோ இப்போ இந்த டெஸ்ட்டுக்கு எப்படிதான் ரெடி ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அவங்களுக்கு வந்து கிளாஸ்ல டெஸ்ட் கொடுத்துருப்போம். குட்டி டெஸ்ட் கொடுத்துருப்போம் இல்லைங்களா? இது வந்து இப்போ ஒரு குவார்டர்லி எக்ஸாம்க்கு அவங்க ரெடியாக போறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணிருப்போம், முன்னாடியே அதுக்கு ஒரு மாடல் எக்ஸாம் வச்சிருப்போம். ஒரு யூனிட் முடிக்கும் போது அதுக்கு வந்து ஒரு டெஸ்ட் வச்சிருப்போம். அந்த மாதிரி அந்த டெஸ்ட்ல இருந்து அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஸோ குவார்டர்லிக்கு வந்து நம்ம இப்படி படிச்சா போதும், இவ்வளோ மார்க்ஸ்க்கு நம்ம ஸ்கோர் பண்ணா போதும், இவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணா நம்ம இவ்வளோ போர்ஷன் நம்ம படிச்சா இவ்வளோ மார்க்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ணலாம். அந்த மாதிரி எல்லாம் அவங்க வந்து முன்னாடியே பிளான் பண்ணுவாங்க. அதாவது ஒப்படைப்பு அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஹோம்ஒர்க் தான். ஸோ நம்ம என்னெல்லாம் ஹோம்ஒர்க் கொடுத்துருப்போம், மேக்ஸில் நம்ம சம்ஸ் கொடுப்போம். இதுவே தமிழ், இங்கிலீஷ் சம்திங் வேற சப்ஜெக்ட்ல நம்ம எதனா ஒரு கொஸ்டின்ஸ் படிக்க சொல்லுவோம், இல்லை கொஸ்டின் எழுதிடுவாங்கன்னு சொல்லுவோம், இல்லை ப்ராஜெக்ட் பண்ண சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இது எல்லாத்தையும் மூலியமாவும் அவன் வந்து இந்த குவார்டர்லி எக்ஸாம்க்கு இப்படிலாம் ரெடி ஆகலாம் அப்படின்றத ஒரு பிளான் வந்து அவன் போட்டு அவனே தயார்படுத்திப்பான் அப்படின்றாங்க. உயர்நிலை கற்றல் எதிர்பார்க்கப்படுமாயின் மாணவர்களும் தமது கற்கும் முயற்சிகளை அதிகரித்து ஆசிரியரது எதிர்பார்ப்புக்கு ஈடு கொடுக்க முனைவர். சோ உயர்நிலை கற்றல் அப்படின்னா என்ன பாத்தீங்கன்னா, மாணவர்கள் கிட்ட இருந்து நம்ம அதிகமா எதிர்பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. சோ இதுல இருந்து இவன் இவ்வளவு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணும் அப்படின்னு நம்ம ஒரு மாணவர் மேல ஒரு எதிர்பார்ப்பு வைக்கிறோம் அப்படின்னா, அதுக்கேற்ற மாதிரி அவன் என்ன பண்ணுவான், நம்ம வந்து இன்னும் நல்லா படிக்கணும். ஓகே, நம்ம வந்து இப்போ 50% நம்ம இதுல மார்க் எடுத்துட்டோம், இப்போ நம்ம வந்து ஒரு 80% நம்ம ஸ்கோர் பண்ண போறோம் அப்படின்னா அவன் இன்னும் அவனோட முயற்சியை வந்து அவன் இன்க்ரீஸ் பண்ணுவான். நம்மளோட அந்த ஆசிரியரோட எதிர்பார்ப்பு நம்ம பூர்த்தி செய்யணும். ஸோ மேம் வந்து நம்ம கிட்ட இருந்து ஒரு 80 மார்க்ஸ்க்கு எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா நம்ம ஒரு 90 மார்க்ஸ்க்கு வந்து நம்ம பிளான் பண்ணி படிச்சாதான் நம்ம அதை எடுக்க முடியும் அப்படின்றதெல்லாம் வந்து அவனே திங்க் பண்ண வைக்கிறது. இதுதான் பாத்தீங்கன்னா கற்றலை வழிநடத்துகிறது அப்படின்றாங்க. இது வந்து மாணவர்களோட கற்றலை. ஓகே, அடுத்த டாபிக் பார்க்கலாம். மாணவர்களுக்கு அவர்களது கற்றல் முன்னேற்றம் குறித்து தெரிவிக்கின்றது. அதாவது மாணவர் வந்து எந்த அளவுக்கு கத்துக்கிட்டான் அப்படின்றத நம்ம ஒரு அசஸ்மெண்ட், அதாவது மதிப்பீடு மூலமா தெரிஞ்சுக்கிறோம் பாத்தீங்களா, அதை வச்சுதான் அவனையுமே தெரிஞ்சுப்பான் அவன் எந்த அளவுக்கு வந்து முன்னேறி இருக்கான் அப்படின்றத. சோ அதை பத்தி பார்க்கலாம். மாணவர் தற்போதைய தனது நிலையை அறியவும் தான் மேற்கொண்ட முயற்சிகள் எந்த அளவு பயனுள்ளதாக விளங்கின என அறிந்துணர்வும் மதிப்பீடு வந்து யூஸ் ஆகுது.
ஸோ அவன் இதுவரைக்கும் எவ்வளோ படிச்சிருக்கான், இதுக்கப்புறம் இன்னும் எவ்வளோ அவன் படிக்க போறான், இவ்வளோ படிச்சதுக்கு வந்து அவனுக்கு பயன் இருக்கா, இல்லையா அப்படின்றதெல்லாம் நம்ம ஒரு மதிப்பிட முடியும் தான் அவன் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்ததா மாணவர் தம் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் எவ்வாறு உள்ளது என்பதை கண்டறியவும். ஸோ அவன் எந்த அளவுக்கு வந்து அந்த பாடத்துல வந்து இன்னும் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கான், இன்னும் எவ்வளோ தெரிஞ்சிருக்கான். ஸோ இப்போ வந்து நான் சொன்ன மாரி இப்ப ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து அவன் வந்து நல்லா மார்க் எடுக்கலன்னு வச்சுக்கோங்க. அப்ப செகண்ட் டெஸ்ட்ல ஓரளவுக்கு இப்போ 5 மார்க்ஸ் எடுத்திருக்கான், 10 மார்க்ஸ் எடுத்திருக்கான்னா அவன் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கான். இன்னும் கொஞ்சம் அத பத்தி தெரிஞ்சிருக்கான்னு அர்த்தம் இல்லைங்களா? அதுதான் சொல்ல வராங்க. அடுத்ததா மாணவர் கற்றலில் தம் பலங்களையும் பலவீனங்களையும் அவ்வப்போது அறிந்து கொள்வதற்கான பின்னூட்டம் பெறுவதன் மூலம் கற்றலில் ஊக்கம் அளித்திடவும். இப்போ பின்னூட்டம் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபீட்பேக் தான் பின்னூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து சொல்லுவோம் இல்லைங்களா, இப்போ நீ வந்து 5 மார்க்ஸ் தான்டா எடுத்திருக்க, இதெல்லாம் நீ வீக்கா இருக்க, ஸோ இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நீ படிக்கணும், இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் படிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நீ அதிகமா மார்க் எடுக்கலாம். அப்ப அவன் என்ன பண்ணுவான், நாம சொல்றதெல்லாம் அவன் படிப்பான். ஸோ அது மூலியமா அவனுக்கு மார்க்ஸ் ஸ்கோர் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஒரு டெஸ்ட்டுக்கும் நம்ம வந்து மாணவர்களுக்கு ஃபீட்பேக் குடுத்துட்டு இருக்கணும். பின்னூட்டம் குடுத்துட்டே இருந்தோம். நம்ம கைட் பண்றோம் அவங்கள. ஸோ இத படிங்க, இவ்ளோ படிங்க, இவ்ளோ படிச்சீங்கன்னா இவ்ளோ மார்க்ஸ் எடுப்பீங்க. இதெல்லாம் ஈஸி டாபிக், இதெல்லாம் முதல்ல படிக்கணும். அதுக்கப்புறம் எதெல்லாம் கஷ்டமா இருக்குதெல்லாம் அப்புறமா படிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, அவன் அது மூலியமா வந்து முன்னேற்றம் அடைஞ்சுட்டே போவான். அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, மாணவர் மதிப்பிடல் பின்னூட்டத்தை கொண்டு கற்றலில் தம்மிடம் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் மதிப்பிடல் தேவைப்படுகிறது. சோ நம்ம குடுக்குற ஃபீட்பேக் மூலயமா மாணவர் என்ன பண்ணுவான், ஓகே நம்ம இதெல்லாம் வந்து நம்ம வீக்கா இருக்கோம், இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கணும், நம்ம இப்படிலாம் படிச்சா நம்ம இன்னும் கொஞ்சம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். சோ நம்ம எந்த அளவுக்கு மாணவர்கள் கைட் பண்றோமோ அந்த அளவுக்கு வந்து மாணவர்கள் அந்த சப்ஜெக்ட்ல வந்து இன்னும் நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவாங்க. சோ அதுக்கு மதிப்பிடுதல் ரொம்ப உதவியா இருக்கு அப்படின்றாங்க. அடுத்தது பார்க்கலாம். ஆசிரியர்கள் தமது கற்பித்தல் முறையின் விளைபயனை அறிய செய்கிறது. இது பார்த்தீங்கன்னா, நம்ம கிளாஸ்ல எப்படிலாம் நம்ம டீச் பண்ணியிருக்கோம், நம்ம எப்படிலாம் லெசன்ஸ் வந்து எடுத்திருக்கோம். ஸோ அதோட விளைபயன் நம்ம டீச் பண்ணதுனால எந்த அளவுக்கு மாணவர்கள் அவங்களோட வந்து முன்னேறி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மதிப்பிடுதல் கண்டிப்பா ஒரு முக்கியத்துவமா இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்களது கற்றல் அடைவினை மதிப்பிட்டறிந்த பின் ஆசிரியர் மாணவர்களது கற்றல் தேர்ச்சி குறித்து ஆழ்ந்து சிந்திப்பதன் மூலம் தமது கற்பித்தல் எந்த அளவு விளைபயன் மிக்கதாய் உள்ளது என்பதை உணர்ந்து கொண்டு தேவைப்படும் மாற்றங்களை கற்பித்தலில் புகுத்தி கற்பித்தலை செம்மைப்படுத்திக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு அசஸ்மெண்ட் வைக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அது டெஸ்ட்டாவும் இருக்கலாம், இல்ல ஒரு மிட் டேர்ம் இல்ல குவார்டர்லி எக்ஸாம் இதாவும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த எக்ஸாம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ அவங்களுக்கு நம்ம மார்க்ஸ் கொடுப்போம். அந்த மார்க்ஸ் மூலியமா அவன் வந்து எந்த அளவுக்கு வந்து முன்னேறி இருக்கான், எந்தெந்த இடத்துலலாம் அவன் வீக்கா இருக்கான், ஸோ எந்த மாதிரிலாம் அவனால வந்து கொஸ்டின்ஸ் கேட்டா அட்டென்ட் பண்ண முடியுது, எந்த அளவுக்கு அவன் புரிஞ்சிருக்கான், ஓகே நம்ம எடுத்த மெத்தடாலஜி அவனுக்கு புரிஞ்சிருக்கா, அதெல்லாம் வந்து நம்ம எது மூலியமா தெரிஞ்சுப்போம், ஒரு மதிப்பீடு மூலியமா தெரிஞ்சுப்போம். ஸோ அந்த எக்ஸாம்ல அவன் எடுத்திருக்க ஸ்கோர் அந்த மார்க்ஸை வச்சு நம்ம தெரிஞ்சுப்போம், இந்த அளவுக்கு அவன் புரிஞ்சிருக்கான். ஸோ அப்பதான் நமக்கும் தெரியும் நம்ம எந்த அளவுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கோம், அது மூலியமா அவன் எந்த அளவுக்கு முன்னேறிக்கான்னு நம்ம தெரிஞ்சுப்போம். இன்கேஸ் இப்போ ரொம்ப ஆவரேஜா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து அவங்களுக்கு எதனால அவங்க வந்து ரொம்ப ஆவரேஜா இருக்காங்க, எதனால இவ்வளவு கம்மி மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம அவங்க கிட்ட கேட்போம். அதே மாதிரி நம்ம கிட்ட எதனா குறை இருக்கா, ஒருவேளை நம்ம என்ன மாத்தி டீச் பண்ணா அவன் வந்து கொஞ்சம் நல்லா மார்க்ஸ் எடுப்பானா, அப்படிலாம் நம்ம வந்து முயற்சி பண்ணி நம்ம புதுசா கண்டுபிடிக்கணும். இப்படி சொல்லி கொடுத்தா அவன் புரிஞ்சுப்பான், அந்த மாதிரி நம்மளோட மெத்தடாலஜி நம்ம கிரியேட் பண்ணிக்கிட்டு அவனுக்கு நம்ம சொல்லி கொடுத்தா அவனையும் நம்ம என்ன பண்ணணும், நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண நம்ம இது பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஒரு கிளாஸ்ல எல்லாருமே நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணா நம்ம நல்லா டீச் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். ஆனா எல்லாருமே நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணல அப்படின்னா அப்ப நம்ம மேல ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு. நம்ம நடத்துற விதம் வந்து அவங்களுக்கு புரியல. ஸோ நம்ம வந்து நம்ம நடத்துற விதத்தை நம்ம மாத்திக்கணும் அப்படின்றது தான் அர்த்தம். இதுவே வந்து ஒருத்தர் 2 பேர் தான் வந்து மார்க்ஸ் கம்மியா எடுத்திருக்காங்க அப்படின்னா அப்ப அவங்க கிட்ட தான் ஏதோ சம்திங் இருக்கு. ஸோ அவன் ஏன் ஆவரேஜா இருக்கான், ஒருவேளை அவனுக்கு புரியலையா, நம்ம அவனுக்கு மட்டும் நம்ம ஸ்பெஷல் கேர் எடுத்து நம்ம சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுதான் இது வந்து ஆசிரியர் தமது கற்பித்தல் முறையின் விளைபயனை அறிய செய்கிறது சொல்லுவாங்க. ஸோ ஒரு மதிப்பீடு மூலியமா நம்ம வந்து அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றாங்க. அடுத்ததா மாணவர்களே அவர்களது கற்றல் தேர்ச்சி நிலைக்கு ஏற்ப தர வரிசைப்படுத்தப்படுகிறது. ஸோ இது பாத்தீங்கன்னா நம்ம ரேங்க் கொடுக்கறது, கிரேட் கொடுக்கறது, அதுதான் எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணியிருக்கான் அப்படின்ற பொறுத்து நம்ம ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க்ல ஃபர்ஸ்ட் கிரேட், செகண்ட் கிரேட் அந்த மாதிரி கொடுக்கறது தான். என்னன்னு பார்த்தரலாம். மதிப்பிடல் மாணவர்களை அவர்களது கற்றல் தேர்ச்சியின் தரநிலைக்கு ஏற்ப வரிசைப்படுத்தப்படுகிறது. மாணவரது கற்றல் தேர்ச்சி நிலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தரநிலை அளவு உள்ளதா என்பதை கண்டறிந்து அதற்கேற்ப மாணவர்களை அடுத்த உயர்கல்வி நிலைக்கு மாற்றுதல், அடுத்த பாட அலகை கற்க அனுமதித்தல் ஆகியவை குறித்து முடிவு செய்திடவும் மதிப்பிடல் மேற்கொள்ளப்படுகிறது. இதுல என்ன சொல்ல வராங்க பாத்தீங்கன்னா,
இப்போ வந்து இப்போ 5த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து ஃபைனல் எக்ஸாம் எழுதிட்டான். இப்ப அடுத்து அவன் போணும். போனா நம்ம என்ன பண்ணணும்? அவனுக்கு நம்ம இப்ப மார்க்ஸ் போட போறோம். அந்த மார்க்ஸ்ல வந்து இப்ப 35% பாஸ் அப்டின்னா, அவன் 35 எடுத்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு அவன வந்து ப்ரமோட் பண்ண முடியும். அவன் அப்படி எடுக்கல அப்டின்னா, அப்ப அவன் 5த்லயே தான் இருக்க முடியும் இல்லைங்களா? ஸோ அதுதான். நம்ம ஒரு மதிப்பெண் மூலியமா தான் அவனோட அடுத்த கிரேடுக்கு வந்து நம்ம கொண்டு போக முடியும். அதாவது உயர்கல்விக்கு வந்து நம்ம வந்து கொண்டு போக முடியும் அப்படின்றாங்க. அதுக்கு மதிப்பெண் வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. ஸோ அத வந்து நம்ம தரவரிசை அப்படின்றது அவங்க ரேங்க் 1, ரேங்க் 2 அந்த மாரி குடுக்கறது மார்க்ஸ் அடிப்படையில. ஓகேங்களா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, மாணவர்களது கற்றல் தேர்ச்சி எதிர்பார்த்த அளவு இல்லாதிருக்கும் நிலையில் குறைதீர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள மதிப்பீடல் ஆசிரியருக்கு உதவுகிறது. அது என்ன குறைதீர் நடவடிக்கைன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மாணவன் வந்து ரொம்ப மார்க்ஸ் கம்மியா எடுத்திருக்கான்னு வச்சுக்கோங்க. அவன்கிட்ட வந்து நம்ம கேட்கணும் இல்லைங்களா? ஃபீட்பேக். எதனாலடா நீ மார்க் வந்து கம்மியா எடுத்த? உனக்கு எதனா புரியலையா? நான் எடுக்கிறது புரியலையா? இல்ல உனக்கே அது எதனா புரியாம இருக்கா? என்ன ஏது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, அத வந்து நம்ம நிவர்த்தி பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நாம நடத்துறது அவனுக்கு புரியல அப்படின்னா, அப்ப நம்ம வேற விதமா அவனுக்கு வந்து நடத்தணும். இன்னும் கொஞ்சம் அவனுக்கு எக்ஸ்ட்ராவா நம்ம கேர் பண்ணி, இன்னும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ராவா நம்ம சொல்லணும். இல்ல ரொம்ப எப்படி ஈஸியா அத படிக்கிறது? அந்த மாரி நம்ம சொல்லிக் குடுத்து, அவன வந்து நம்ம நல்ல மார்க்ஸ் எடுக்க வைக்கணும். அதுதான் குறைதீர் நடவடிக்கை. ஸோ ஒவ்வொரு மாணவனும் வந்து ஒவ்வொரு டைப்ல தான் இருப்பாங்க. ஸோ இப்ப நம்ம கிளாஸ் நடத்துறது ஒரு 40% பீப்பிளுக்கு புரியுதுன்னா, எப்படியும் ஒரு 50% பீப்பிளுக்கு புரியாம இருக்கலாம். இல்ல 90%க்கு புரியுது, ஒரு 10% பீப்பிளுக்கு புரியாம இருக்கிறதும் நம்மளுக்கு அது இயற்கை தான். ஸோ பாதி பேருக்கு புரியும், பாதி பேருக்கு புரியாது. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம ஒவ்வொரு மாரி டீச் பண்றதா தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் எல்லாருமே வந்து நம்ம டீச் பண்றத அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, புரிஞ்சுக்கிட்டு அவங்க நல்ல மார்க்ஸ் எடுப்பாங்க நம்ம சொல்லிட முடியாது. ஸோ அப்போ ஒவ்வொருத்தவங்ககிட்டயும் நம்ம வந்து உனக்கு எது புரிஞ்சிருக்கு, எது புரியல, எது எது எவ்வளோ நடத்தணும். ஸோ உனக்கு இப்படி நடத்துனா ஓகேவா? அந்த மாரி நம்ம வந்து அவங்க கிட்ட கேட்டு, அவங்க கிட்ட இருந்து நம்ம ஃபீட்பேக் வாங்கிட்டு, அதுக்கேத்தா மாரி நம்ம வந்து அவங்களுக்கு வந்து சொல்லிக் குடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை? மதிப்பீடல். ஏன்னா அவனுக்கு ஒரு டெஸ்ட் வச்சா மட்டும் தான், அவன் எந்த அளவுக்கு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கான்னு பார்த்து தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அவனுக்கு எந்த வகையில நம்ம டீச் பண்ணணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதே மாரி அவன் எந்த மாரி படிக்கணுன்றதையும் அவன் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது எல்லாத்துக்குமே என்ன தேவைப்படுது? மதிப்பீடுதல் வந்து ரொம்ப தேவைப்படுது. ஓகேங்களா? இதுதான் வந்து இங்க ஃபுல்லா சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு தடவ படிச்சிடலாம். மதிப்பீடு சோதனையிலிருந்து கிடைக்கும் பின்னூட்டத்திலிருந்து பெறப்படும் விவரத்திலிருந்து எப்பாட பகுதியில் மாணவர்களுக்கு கற்றல் தேர்ச்சி திருப்திகரமாக இல்லை என்பதை அறிந்து அப்பாட பகுதிகளை மீளா கற்பிப்பது, கற்றலில் பின்தங்கியிருப்பவர்களுக்கு குறியறி சோதனை நடத்தி அதன் அடிப்படையில் குறைதீர் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் போன்றவற்றை ஆசிரியர் மேற்கொள்ள மாணவர்களது கற்றலை மதிப்பிடுதல் அவசியமானது. ஸோ நான் சொன்னதுதான். ஒரு ஃபீட்பேக் மாணவர்கள் கிட்ட இருந்து வாங்கி, அவங்களுக்கு எது புரியல, எந்த பாடப்பகுதி புரியல, ஏன் இது புரியல, எதனால புரியல, ஒரு நான் நடத்துறது புரியலையா, இல்ல உனக்கு புரியலையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, அது நம்ம வந்து நிவர்த்தி பண்ற விதமா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா பாயிண்ட் சொல்லிட்டு, இல்ல வேற விதமா நம்ம வந்து கற்பித்து, அவங்கள வந்து நம்ம பாஸ் பண்ண வைக்கிறது. அதுதான் வந்து குறைதீர் நடவடிக்கை. ஸோ சுருங்க கூறி, மாணவர்களின் அடைவு தேர்ச்சி மதிப்பெண்களின் அடிப்படையில் அவர்களது எதிர்கால கல்வி பயணம் முடிவு செய்யப்படுகிறது. ஸோ அந்த எண்ட் எக்ஸாம் ஃபைனல் எக்ஸாம் மூலியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? அவன் அடுத்த கட்டத்துக்கு போறானா? இல்ல அவன் பின்தங்கியே இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு என்ன தேவைப்படுது? மதிப்பீடுதல் தேவைப்படுது. இதுதான் பார்த்தீங்கன்னா, மதிப்பிடலின் நோக்கங்கள். இதுக்காக தான் நம்ம மதிப்பீடுல நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.